இந்திய அணி கடந்த 1932ஆம் ஆண்டு சிகே நாயுடு தலைமையில் தன்னுடைய முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடியது. தன்னுடைய முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட ஆரம்பித்து 4 ஆண்டுகள் கழித்து 1936ஆம் ஆண்டு அந்நிய மண்ணில் இந்திய வீரர் சையத் முஸ்தக் அலி முதல் சதத்தை பதிவு செய்தார். கடந்த 1936ஆம் ஆண்டு மான்செஸ்டரில் ஜூலை மாதம் 25ஆம் தேதி இந்திய அணி இங்கிலாந்து அணியை எதிர்த்து ஆடியது. இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் களமிறங்கியது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 203 ரன்களில் ஆட்டமிழந்தது. பின்னர் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 571 ரன்கள் குவித்து 368 ரன்கள் முன்னிலை பெற்றது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரராக விஎம் மெர்சன்ட்டும் சையத் முஸ்தக் அலியும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். சிறப்பாக ஆடி இருவரும் இந்த போட்டியில் சதம் அடித்தனர். இதில் சையத் முஸ்தக் அலி 150 பந்துகளில் அதிரடியாக ஆடி 112 ரன்கள் குவித்து இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் அந்நிய மண்ணில் சதம் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமை பெற்றார். மற்றொரு தொடக்க வீரர் விஎம் மெர்சன்ட் இந்த போட்டியில் 255 பந்துகளில் 114 ரன்கள் குவித்து அந்நிய மண்ணில் சதம் அடித்த இரண்டாவது வீரர் ஆனார். இந்த போட்டியில் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 390 ரன்கள் குவித்திருந்த நிலையில் ஆட்டம் டிராவில் முடிந்தது. சையத் முஸ்தக் அலியின் நினைவாக சையத் முஸ்தக் அலி டிராபி என்ற கிரிக்கெட் போட்டி நடந்து வருகிறது. 2019ஆம் ஆண்டிற்கான சையத் முஸ்தக் அலி கோப்பை வரும் மார்ச் 21ஆம் தேதி தொடங்குகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.